ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், அதை நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளும் நாம் அநேக விஷயங்களில் வைராக்கியம் பாராட்டுகிறோம். அது நல்ல விஷயமாக இருந்தால் பரவாயில்லை, ஆனால் எந்தவித பிரயோஜனமும் இல்லாத கெட்ட விஷயத்திற்கு வைராக்கியம் பாராட்டுவது நல்லதல்ல. ஒரு சிலர் தங்கள் பிள்ளைகளோடு, சொந்தக்காரர்களோடு, உடன் பிறந்த சகோதரர்களோடு, சகோதரிகளோடு வருஷக்கணக்காக பேசாமல் இருப்பார்கள். அவர்களை கேட்டால் நான் செத்தாலும் அவனோடு அவளோடு பேச மாட்டேன் என்று வைராக்கியமாக சொல்வார்கள். இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத வைராக்கியம். இன்னும் ஒரு சிலர் நாங்கள் ஹை காஸ்ட், அவங்க லோ காஸ்ட், அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட மாட்டோம், அவர்களை வீட்டுக்குள்ளே சேர்த்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி சாதி வெறியில வைராக்கியமா இருப்பாங்க. இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு தேவையில்லாத வைராக்கியம். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். இது மாதிரி என்னென்ன வைராக்கியம் உங்க மனசுல இருக்குதோ அதையெல்லாம் இந்த புது வருஷத்தில் தூக்கி எரிஞ்சிடுங்க. கர்த்தருக்கு அடுத்த நல்ல காரியங்களில் வைராக்கியம் பாராட்டுங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேலை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் பரிசுத்தமாய் வாழுவதிலே வைராக்கியமாய் இருந்தான். தன்னுடைய சரீரம் கர்த்தருடைய ஆலயம் என்பதை உணர்ந்து சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொண்டான். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு கொடுக்கும் அந்தி சந்தி மத்தியான ஜெப நேரங்களில் மிகவும் சரியாக இருந்தான். ஜெபம் பண்ணினால் பிரச்சனை வரும் என்று தெரிந்தும் ஜெபிப்பதில் வைராக்கியமாக இருந்தான். அதனால்தான் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலை போல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வைராக்கியம் பாராட்டுங்கள். கர்த்தருக்கு கொடுக்கும் ஜெப நேரத்தில் எந்த தடை வந்தாலும் ஜெபிப்பதில் வைராக்கியமாயிருங்கள். உங்கள் காரியமும் ஜெயமாயிருக்கும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பவுல் அப்போஸ்தலனை குறித்து நாம் பார்ப்போமேயானால் அவர் கர்த்தருக்கென்று நல்ல போராட்டத்தை போராடினார். அவருக்கு தெரியும் இந்த உலக வாழ்க்கை முடிந்த பின்பு பரலோகத்தில் ஒரு வாழ்வு இருக்கிறது என்று. அதனால்தான் பரலோக வாழ்வை பெறுவதற்காக வைராக்கியமாக போராடினார். விசுவாச வாழ்க்கையில் எந்த ஒரு சமரசமும் செய்யாமல் விசுவாசத்தில் வைராக்கியமாக இருந்தார். அவருக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருந்தது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலனை போல பரலோக ராஜ்யத்தை பெறுவதில் நமக்கு வைராக்கியம் வேண்டும். அதற்காக எந்த விலைக்கரையும் செலுத்த தயங்கக்கூடாது. அதுதான் நமக்கு முக்கியமான வாழ்வு. அது மாத்திரமல்ல, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம் விசுவாசத்தை விட்டு விலகிவிடக் கூடாது. விசுவாசத்தில் வைராக்கியமாக இருக்க வேண்டும். கடைசியாக கர்த்தருடைய திருச்சபையை குறித்து பக்தி வைராக்கியம் வேண்டும். இந்த தலைமுறையில் பக்தி வைராக்கியம் குறைந்து கொண்டே வருகிறது. சபை விஷயங்களில் முந்தைய தலைமுறையை போல இந்த தலைமுறையில் பக்தி வைராக்கியம் இல்லை. என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் திருச்சபையை குறித்து எலெயாசாரின் மகன் பினெகாஸ் பக்தி வைராக்கியம் காண்பித்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல விஷயங்களில் வைராக்கியம் பாராட்டுங்கள், கெட்ட விஷயங்களை தூக்கி எறியுங்கள். அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளாகிய நாங்கள் நல்ல விஷயங்களில் வைராக்கியம் பாராட்ட எங்களுக்கு கிருபைகளை தாரும். பரிசுத்தத்தில், ஜெப வாழ்க்கையில், விசுவாசத்தில், பரலோக வாழ்க்கை குறித்து, திருச்சபையை குறித்து பக்தி வைராக்கியமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, எலெயாசாரின் மகன் பெயர் என்ன? ஏ ஆரோன், பி பிலேயாம், சி பினேகாஸ், டி லாபான். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCA மிஷனரிமார்களுக்காக, ஆதிவாசி குழந்தைகளுக்காக, விசுவாசிகளுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.